12 disciples. ஆண்டவருடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் உண்டு. பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லுகிறவர்கள் அவள் எந்த பட்டணத்தார் தெரியுமா? எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள்? என்னமா? பெத்சாயிதா பட்டணம். அவருடைய பட்டணம் வந்து பெத்சாயிதா பட்டணம். அவர்கள் யார் என்று ஒவ்வொருவரும் இந்த 12 சீடர்களில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது நான்காவதாக, ஜீசஸ் gets his name from an angel. நாலாவதாக, இயேசுவுக்கு பேரிட்டது யாரு? இயேசுக்கு பேரிட்டது அவ அம்மா. ஆமா, அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட வேண்டியது சரியா? இயேசுவுக்கு பேரிட்டது யாரு? தூதர்கள். ஏஞ்சல்ஸ் நேம்ட் him. தூதர்கள் பேரிட்டார்கள். ஜீசஸ் get his name from an angel. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க எழுதிக்கிடுங்க. தூதர்கள் தான் அவருக்கு தூதனாகிய காபிரியல் என்ன செய்தான்? பேரிட்டான். அடுத்தது ஐந்தாவதாக, ஆண்டவராகிய இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் நமக்கு தெரிஞ்சது 3 பேர் தான். எங்க போனாலும் அதான் சொல்லுவாங்க. கஸ்பார், மெலோக்கியர், பல்சசார். கஸ்பார், மெலோக்கியர், பல்சசார். அது பைபிள் எல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம சரித்திர புத்தகத்தில் இருக்குது. ஆனா உண்மையாக வந்தது 300க்கும் மேற்பட்ட தூதர்கள் வந்தார்கள். 300க்கும் மேற்பட்ட சாஸ்திரிகள், தூதர்கள் அல்ல, சாஸ்திரிகள். ஏன் அதை சொல்றோன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்ம 3 தான் இவங்க காட்டுறாங்க. ஏன் இவங்க 3 காட்டுறாங்க? 3 சாஸ்திரிகள் வந்தான்னு ஏன் சொல்றாங்க? அது வந்து திருத்துவம், அது அல்ல. இவங்க ஏன் சொல்றாங்க 3 பேர் தான்? பொன், வெள்ளி, வெள்ளை போளம் 3 பொருட்களை படைத்தார்கள். இதை வச்சுக்கிட்டு உடனே என்ன சொல்லிடுறாங்க? 3 மேகிஸ், அதாவது சாஸ்திரிகள் தான் வந்தாமா. ஆனா சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஏரோது ராஜா குழந்தையை கொலை செய்ய நினைத்ததுனால தாய், தகப்பன், குழந்தை 3 பேர் எகிப்துல போய் 2 ஆண்டுகள் அவர்கள் வசித்தார்கள். இப்ப நீங்க எகிப்துக்கு வந்தீங்கன்னா 2 வீடு தான் இருக்குது. ஆனா 9 இடங்கள்ல தங்குனாங்கன்னு சொல்றாங்க. நாங்க காட்டுகிற வீடு 2 வீடு இருக்கு. அந்த 2 வீட்டுல தான் ஆண்டவராகிய இயேசுவுடைய ஃபேமிலி இன்னைக்கு அது கரெக்டா 2 வீட்டுல இருக்குது. ஒரு வீட்டுக்கு மேல அருமையான ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு வீடு இருக்கு. 2 வீடு தான் இருக்குது. ஆனா 9 வீடுகளை தங்கினாங்க 2 ஆண்டு காலம். அப்படி அவர்கள் தங்குவதற்கு காரணம் என்னன்னா, பொன்னும் வெள்ளியும் வெள்ளை போளம், விலை உயர்ந்த பொருட்கள். அந்த 3 பொருட்களை வைத்துதான் அவர்கள் பெற்றார்கள். அடுத்தது ஆறாவதாக, Jesus had several half siblings. இயேசுவுக்கு கூட பிறந்தவர்கள் அநேகர் உண்டு. இயேசுவுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? இயேசு கூட பிறந்தவங்க 4 7 மார்க் 6:3 வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? 4 சகோதரர்கள். சகோதரி எத்தனை தெரியல. அதை கணக்கு பண்ணி சிலர் 6ங்கிறாங்க, சிலர் 7ங்கிறாங்க. சரியா? ஆகையினால அவரோடு பிறந்தவர்கள். 7ஆவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எந்த இடம்? எந்த ஊரு?
பெத்லஹேம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லஹேம். பெத்லஹேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. பெத் என்று சொல்லும் பொழுது வீடு, ஹெம் என்றால் உணவு. பெத் என்றால் நமக்கு வீடு, ஹெம் என்று சொன்னால் நமக்கு அது எதாக இருக்கிறது, அப்பமாக இருக்கிறது. பெத்லஹேம் அது நமக்கு 7வது கருத்து. 8வதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனாவது வயதில் அவர் ஆலயத்துக்கு போனாரு? 12வது வயதில் போனாரு. அதுக்கப்புறமாக அவர் எத்தனாவது வயதில் ஞானஸ்தானம் பெற்றாரு? இந்த 18 ஆண்டு கால சரித்திரம் நமக்கு வேதத்தில் இல்லை. 12 வயது, அடுத்தது 30 வயது. 12 அந்த 18 காலங்கள், 12 18 காலங்களை நமக்கு என்ன செய்யப்படலை, சொல்லப்படவில்லை. ஆகையினாலே இதை லூக்கா சில காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த காலங்களுடைய காரியங்கள் நமக்கு சரியாக எழுதப்படவில்லை. சரி, அது 8வது காரியம். 9வதாக ஆண்டவர் என்ன தொழில் செய்து வந்தார் என்று பார்க்கும் பொழுது, இவன் தச்சன் அல்லவான்னு சொல்லிட்டாங்க, கார்பெண்டர். அது உங்க தமிழ்ல தச்சன், சரியா? ஆனா அந்த கிரேக்க மொழியில என்ன இருக்குன்னு சொன்னா, இவர் வீடுகள் கட்டுகிறதான என்ஜினியர், அதுக்கு மேற்பார்வையாளர், ஓவர்சியர் ஆஃப் த பில்டிங். நமக்கு ஏன் தச்சன்னு போட்டாங்கன்னா, இந்த மொழிபெயர்க்கிறவங்க கல்ச்சரல் டிரான்ஸ்போர்ட் லிட்ரேஷன் சொல்றது. கல்ச்சுரல் டிரான்ஸ்லேஷன் சொன்னா நமக்கு என்ன விளங்குமோ, நம்ம நாட்டில் என்ன இருக்குதோ அதை சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீதிமான் எதை போல செழிப்பான்? பனையை போல செழிப்பான். ஆனா அங்க எபிரேய மொழியில பழையங்கிறதே கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் பனைங்கிறதே கிடையாது. ஆனா ஏன் அதை பனன் போட்டிருக்கான்னு சொன்னா, நமக்கு என்ன செய்யும், நமக்கு பிறந்தது வளர்ந்தது எதில் தான்? பனையில தான். ஆகையினால நாம் அந்த காரியங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அது 9வதாக அவர் கார்பெண்டர். 10வதாக ஜீசஸ் வாஸ் லைக்லி வெரி ஆர்டினரி லுக்கிங். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சாதாரண மனித வடிவிலே இருந்தார். தெய்வம்ங்கிறதுனால 4 கை. இப்போ மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கை, சரியா? நல்லது 4 காலு. அது மாட்டுக்கு என்ன செய்வாங்க, சிங்கத்துக்கு மேலே ஏறி போவாங்க, சரியா? சில சாமிகள்லாம் இருக்காலாம், தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஆண்டவராய் இயேசு அவர் இந்த உலகத்தை வாழும் பொழுது சாதாரண மனிதனை போல, ஜீசஸ் வாஸ் லைக்லி வெரி ஆர்டினரி லுக்கிங். அவரை பார்க்கும் பொழுது சாதாரண ஆளை பார்த்தது போல இருக்கும். அது 10வது காரியம். 11வதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர், இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க தம்பி, வேண்டாம். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்ம பார்க்குறோம் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் செய்ததான முதல் என்னது அற்புதம். என்ன அற்புதம்? என்ன அற்புதம்? கானாவூர் கல்யாணம். அது கானாவூர்ல உள்ளதான கல்யாணம். அந்த கானாவூர் கல்யாணத்துல முதலாவதாக அவர் அந்த தண்ணீரை எதாக மாற்றினார்? நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னாலும் கானாவூருக்கு வந்தா அந்த கற்சாடிகளில் ஒரு பெரிய கற்சாடி, உடைஞ்ச கற்சாடி இருக்கு, மற்றதெல்லாம் காணும். அந்த கற்சாடியை நம்ம பார்க்கலாம். இதில் விசேஷம் என்னன்னா, சில வேளைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் போனவங்க தெரியாது, சிலார்லேருந்து போன ஆட்கள் அதை கூட்டிகிட்டு போகிறது சுரேஷ் ராமச்சந்திரன், நமக்கு நல்லா தெரிந்த ஒரு ஆள். அவரை நேரடியாக நானும் அவளும் பார்த்துருக்குறோம்.
அவர் வந்து இருக்கிறது இஸ்லாமில். ஆனால் அவருக்கு 6-7 மொழிகள் தெரியும். அவர் தான் எல்லாவற்றையும் தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர். இந்த இடத்துல கல்யாணங்கள் நடத்துவாங்க. கல்யாணம் ஆனவங்க திருப்பி 2வது கல்யாணம் அங்கே பண்ணுறது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தாலியை கலத்திட்டு திருப்பி 2வது கட்டுறது. இது நேராக நடந்தது, நாங்கள் நேரடியாக பார்த்துருக்குறோம். என்னன்னு கேட்டால் இது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு சொல்லி பண்ணுவாங்க. நாங்களே சிரிச்சுக்கிடுவோம். நான் ஒன்றும் வேண்டான்லாம் சொல்கிறதில்ல. நடத்து. அடுத்தது 11வதாக 12வதாக the last book and the last verse of the Bible focus on him. கடைசி புத்தகம் வெளிப்படுத்துகிற விசேஷம். அந்த கடைசி வசனமும் அவரைத்தான் சொல்ல. வாசிங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களோட, இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட. அப்போ முதல் புத்தகமும் யாரை பற்றி தான் இருக்குது, இயேசுவை பற்றியும். 66வது நூலும் அவரை பற்றி இருக்கு. இது 12வது கருத்து. 12வது கருத்து. 13வது கருத்து, Jesus started his ministry when he was 30 years old. இயேசு ஊழியத்தை 30வது வயதிலே ஆரம்பிக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தில் 3 சோதனைகள் அது இருக்குல்ல, அதை வாசிங்க. 4ஆம் அதிகாரமா? சரி, 4ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அடுத்தது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை அதாவது முதல்ல வந்து தேவாலயத்து உப்பருக்கை மேல் நிறுத்தி, தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன செய்யும், நீர் என்ன செய்யும், பாதம் கல்லிடாதபடிக்கு கையில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த காரியத்துக்கு முன்னால் நம்ம பார்க்கறது என்னன்னா, 4ஆம் வசனத்தில் சாப்பிட சொல்றான், கல்லுகளை அப்பமாக மாற்றும். அதில் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனத்தினாலும் மனிதன் பிழைப்பான். எங்க எழுதியிருக்கு? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பத்தினால் மாத்திரமல்ல, இது முதல் காரியம். 2வது காரியம், உப்பரிக்கை மேல் கொண்டு போய் நிறுத்துகிறான்னு சொல்லியிருக்கு. அப்போ
உம்முடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு உமது கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று என்ன செய்திருக்குது, எழுதியிருக்குன்னு. நம்ம விட பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும், சரியா? அதான் விசேஷம். நீங்களும் நானும் இப்போ நமக்கு இப்போ எங்கே எழுதியிருக்கு இந்த வசனம்? எங்கே எழுதியிருக்கு? இப்போ என்ன புதிய பாட்டில் எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் தான். எங்கே எழுதியிருக்கு? சங்கீதம் 91 11 12 வாசிங்க. சங்கீதம் 91 11 12. சரி, அடுத்தது அவரை என்ன செய்யலாம்? பிசாசு அவரை இந்த மலை மேல் கொண்டு போய்விட்டு நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து, இன்னொன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சாஷ்டாங்கமாயின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா தமிழில்? அது தமிழில் போட்டிருக்க ஒழிய கிரேக்க பதத்தில் நீர் திரும்ப தலையை சாய்த்தால் போதும். சாஷ்டாங்கம்னு யாரும் தமிழில் நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஆனால் கிரேக்க பதத்தில் தலையை நீர் சாயும். சாஷ்டாங்கமான்னு சொல்றதுக்கு அவனுக்கு எந்த தைரியமும் கிடையாது பிசாசுக்கு. இவன் மொழிபெயர்க்கிற ஆளு தான் தவறாக காரியங்கள். சரி சரி. அப்பொழுது ஏசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கத்தப்பட்ட ஊருக்கு எங்க எழுதிக்கு? அது எங்க எழுதியிருக்கு? உபாகமம் சரி 16 இல்லை 13. நீ சொன்னது ரைட்டான ஆள் தான். 6:13 வாசிங்க. சரி, அப்ப ஆண்டவர் 13வது பாயிண்ட் நீங்க எழுதுறீங்க. எத்தனாவது வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? 30. சரி, 14வது பாயிண்ட், ஜீசஸ் லைக்லி ஸ்போக் மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஆண்டவராகிய இயேசு பல மொழிகளில் பேசினார். ஆண்டவர் என்னென்ன மொழிகள்லாம் பேசினார்னு சொல்லி நமக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும்? என்ன மொழிலாம்? ஆண்டவர் என்னென்ன மொழிகளில் பேசினார் நமக்கு தெரியும். என்னென்ன மொழிகள்லாம்? எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன். இந்த 3 தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் தான் மொழி, அல்லது அவர் தான் தேவனாக இருக்கிறார், வசனமாக இருக்கிறார், மொழியாக இருக்கிறார். ஏன் இதை 3 சொல்றேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். கிரேக்க, எபிரேய, லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டது. ஏன்னு சொல்றது தெரியுமா? மூல மொழிப்பா. இந்த 3 மொழி தான். ஏன் சொல்றாங்க? சிலுவையில் INRI இஷ்யூஸ் நரேஷன் ரெக்ஸ் ஜீசஸ் சொல்றாங்க. சரி, அநேக மொழிகளை பேசினார். 15, Jesus needed solitude to pray and recharge. 15வதாக ஆண்டவர் தனியாக ஜெபிப்பதை அதிகமாக அவர் தேடி ஜெபித்தார். அது நமக்கு என்ன பண்றது? மார்க் 1:23 பாருங்க. அவர் அதிகாலை எழுந்து இருட்டோடு வனாந்தரமான இடத்துல போய் 35 1:35 அவர் தனியே ஜெபம் பண்ணினார். அதான் விசேஷம். ஏன் அதை தனியே பண்ணாருங்கிறது காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? ஏன் ஆண்டவர் தனியே பண்ண? பாரம்பரியமா? சரி, வேற அவர் ஏன் தனியே ஜெபம் பண்ண சொன்னாருன்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ண விரும்பினால் உன் அறை கதவை பூட்டி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும்.
அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா தனியான இடத்துல ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம வீட்டில் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்னு நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். அதான் அது காரியம். அடுத்தது 16வதாக, ஜீசஸ் frequently showed emotions. ஆண்டவர் அநேக நேரங்களிலே தம்முடைய மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். என்னென்ன மன உணர்ச்சின்னு சொல்ல முடியுமா? என்னப்பா? அது கடைசியில தான். அது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அவள் கண்ணீர் விட்டாள், இயேசு கண்ணீர் விட்டார். சரியா? ரைட், கண்ணீர் விட்டு ரைட்டு. ஆண்டவர் நம்ம போலவே பசியுற்றார், களைப்புற்றார். அவர் நம்மை போலவே கோபம். அவர் கோபம் மட்டும் என்ன பண்ணாரு? எத்தனை தடவை ஜெபாலயத்தை எத்தனை தடவை சுத்தம் பண்ணாரு? 3 தடவை, 2 தடவை. இதை சொல்றேன், நீ எழுதிப்பட. ஜெபாலயத்தை ஆண்டவர் 2 தடவை ஜெபம் பண்ணி அவர் சுத்தம் பண்ணினார். சாரி, இப்படி பல வித. அதாவது தூங்குனாரு, களைப்புற்று என்ன செய்தாரு? தூங்குனாரு, கடல் மேல நடந்து வந்தாரு. அத ஆண்டவர் நம்மை போலவே வாழ்ந்து வந்தார். அடுத்ததாக 16வதாக, there might be relatives of Jesus still live today. 16வதாக, இயேசுவினுடைய சொந்தக்காரர்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே ஜீவிக்கிறார்கள். அவருடைய சொந்தக்காரங்க இஸ்ரேல் நாட்டில், அவருக்கு மாமா மச்சன் இருந்த ஆட்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவருடைய சொந்தக்காரர்கள். 4 சகோதரர் இருந்தாங்க, 3 பெண்கள் இருந்தாங்க. மொத்தம் 7 உருப்படிகளில் சிலர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்கள். அது 16வதாக. 17வதாக உள்ளது. அடுத்தது 18வதாக, இயேசு is among only 3 people in the Bible. ஆண்டவர் 3 பேரோடு 3 இடங்களிலே அவர் எப்போதும் தனித்திருந்தார். அதாவது மார்க் 5 அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். மார்க் 5ல் எவ்வீருடைய வீட்டில் பாருங்க, 5:37 என்னமோ நினைக்கிறேன், 39, 5:37. எத்தனை வசனம்? 37. இந்த 3 பேரை தான் எவ்வீருடைய வீட்டுக்கு கூட்டி போறாரு. 9ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம். ஒன்று 2. அதுதான் உயர்ந்த மலை. இன்னைக்கு நீங்க அந்த மலைக்கு பேர் பிரிசிப் என்று சொல்வது, மவுண்ட் ஆஃப் பிரிசிப். அந்த மவுண்ட் ஆஃப் பிரிசிப்பில் என்னென்ன விசேஷம் சொன்னா, நீங்க போனீங்கன்னு சொன்னா உயர்ந்த மலை மேல இருக்குது. அதுக்கு போகிற பாதை ஒரு சின்ன கார் தான் போகலாம், பெரிய பஸ் போகாது. அதனால வாடகைக்கு நாம அந்த காரை பிடிச்சு அந்த மலை மேல கிட்டத்தட்ட எப்படி 1600 அடி உயரத்தில் இருக்கும். அந்த மலை மேல இந்த மறுரூப மலை, அதுக்கு பேரு மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலை என்று பெயர்.
அந்த மருவ மலையில ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் போனதுனால சொல்றேன். அந்த மலையில சைடுல மேல நின்று பார்த்தீங்கன்னா நாயின் விதவை ஊரை பார்க்கலாம். நாயின் விதவை, அந்த நாயின் விதவை ஊரை பார்க்க முடியும். ஆகையினால அது மூணாவதாக 14 மார்க் 14:33 நினைக்கிறேன். மார்க் 14:33. ஆண்டவர் எவீர் வீட்டுக்கு 3 பேர், உயர்ந்த மலைக்கு 3 பேர், கெத்செமனே தோட்டத்துக்கு 3 பேர், மற்ற 9 பேரை ஒதுக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவர்களை விட இவர்கள் ஓரளவுக்கு, இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். அவர்கள் அந்த பரம்பரையின்படி பார்க்கும்போது மிக நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரர்கள். ஆகினாலே இந்த 3 பேர்கள் அவர்களோடு கூட காணப்பட்டார்கள். அடுத்ததாக எத்தனாவது? 19. ஆண்டவர் சாத்தானை குறித்து அதிகமாக உபாகம நூலிலிருந்து சொல்லுகிறார். ஆண்டவராய் Jesus is among only, Jesus quotes Deuteronomy to the devil. ஆண்டவராய் இயேசு பிசாசுவினிடத்துல உபாகம நூலிலிருந்து தான் பேசினார். நம்ம எல்லாம் பார்த்தோம்ல வரிசையா உபாகம நூலை ஆண்டவர். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் கொடுத்ததான 5 ஆகமங்கள் அது தேவனாலே கொடுக்கப்பட்டது. எழுதினது மோசையாக இருந்தாலும் தேவனாலே கொடுக்கப்பட்டது. அது 19. 20ஆக his appearance was so awful at the cross. 20ஆக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய அந்த நிலைமை பார்ப்பதற்கு மிக, தமிழ்ல சொன்னா கேவலமான ஒரு நிலை இருந்தது. ஆனா அது யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அவர் நிர்வாணமாக தொங்கினார். அப்படி பைபிள்ல நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது நமக்கு விளங்காத ஒண்ணு. ஆனால் அந்த ரோமர்கள் சிலுவையில் அறையும் பொழுது எவனையுமே என்ன செய்வாங்க? நிர்வாணமாகத்தான் அறைவாங்க. அதனால his appearance was so awful at the cross. அதை பற்றி நீங்க வாசிக்கணும். ஏசாயா 53:5 வாசிங்க. ஏசாயா 53:5. ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவ்வளவு பயங்கரம். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. சாதாரணமாக ஜனங்களுக்கு சொன்னா இவன் முட்டாத்தனமா சொல்றான்னு சொல்லுவாங்க. ஆகையினால இதை நான் பார்க்கும் பொழுது சிலுவையிலே பயங்கரமான சூழ்நிலை. அடுத்து 21. ஆண்டவராய் இயேசு அவர் திராட்சை ரசத்தை குடிச்சாரா? சரி. Did Jesus drink wine? அப்போ கல்யாண வீட்டில் என்னத்தை குடிச்சாரு? அவர் தான் தண்ணியே தான் மாத்தினாரு. திராட்சை ரசம் குடிக்கலாம், மதுவை குடிக்க கூடாது. சரியா? அடுத்தது 21 தான் நம்ம பார்த்தோம். 22 ஆண்டவராய் இயேசு அவர் உயிரோடு கூட 3 பேரை எழுப்பினார். சரியா? ஆண்டவராய் இயேசு 3 பேரை எழுப்பினார். யாரெல்லாம்? லாசரு, எவீரு. எவீருடைய பிள்ளை சின்ன பிள்ளை தான். லாசரு, எவீரு, யாரு?
மூணாவது யாரு? என்னப்பா? நாயின் விதவையின் மகன். சரியா? நாயின் ஊர் விதவையின் மகன். 3 பேர் எழுப்பினார். அதாவது என்னன்னா, நீங்க இதை அழகமா படிச்சீங்கன்னா, பிதாவானவர் 3 பேர் எழுப்பி இருக்கிறாரு, இயேசு 3 பேர் எழுப்பி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியான 3 பேர் எழுதியிருக்கிறார். மொத்தம் 9 பேரை நமக்கு என்னது சொல்லப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து எழுப்பினது எத்தனை பேரை? 3 பேர். அடுத்தது 23. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? 3.5 வருஷத்தோட முடிச்சுக்கிட்டாரு. ஆனா அதை நம்ம சரியா வாசித்தா பூமியை 3 தடவை நமக்கு அதை நம்ம நடந்து போயிடலாமா? ஆண்டவர் அந்த அளவுக்கு நடந்து ஊழியம் செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு அது விளங்காது. நம்ம பூமி 3 தடவை பூமி எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. பிறகு எப்படி நமக்கு சொல்ல போறோம்? ஆனால் ஆண்டவர் 3.5 ஆண்டு காலத்தில் பூமியை 3 தடவை என்ன செய்திருக்கிறாரு? அடுத்த 24. ஆண்டவராய் இயேசு நேரடியாக பேசினதாக 3 சந்தர்ப்பங்கள் இருக்கிறார். 24வதாக ஆண்டவராய் இயேசு நேரடியாக ஸ்போக் ஆடிபிள்னு ஆங்கிலத்தில் சொல்றார். ஆண்டவர் பேசினார். அது எங்கெல்லாம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அதாவது 3 தடவை தேவன் இயேசுவை பற்றி பேசுகிறார். தமிழ் எழுதும் அப்படி எழுதிக்கிடுங்க. God spoke at his baptism. தேவன் இயேசு ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவன் பேசினார். 3 தடவை தான். இயேசு பேசுறது வேற, இது தேவன் இயேசுவை பற்றி 3 தடவை. ஒரு தடவை பேப்டிசம். 2வது அந்த மார்க்கில் நம்ம வாசித்தோம் அல்லவா, 9ஆம் அதிகாரத்தில் அவர் மறுரூப மலையில் இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு பேசுகிறார். வாசிங்க அதை. ஆண்டவராய் இயேசு God spoke to Jesus at transfiguration. மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் எங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம். இல்ல, தேவன் பேசினார். வாசி. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் என்னுடைய எத்தனாவது வசனமா? எழுதிக்கோங்க. 7வது வசனமா? 7வது வசனம். God spoke to Jesus at transfiguration. அடுத்தது குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சரி. 3ஆவதாக ஆண்டவர் பேசினது எங்கன்னு சொன்னா, சிலுவையில் அறைவதற்கு முன்பாக. God spoke to Jesus before crucifixion. சிலுவையில் அறையப்படும் முன்பாக ஆண்டவர் பேச. யோவான் 12:27-28 வாசிங்க. யோவான் 12:27-28. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று.
ஆண்டவராய் தேவனிடத்துல சிலுவையின் மரணத்தை பற்றி சொல்லுகிற போது பிதாவான சொல்லார், நான் உண்மை என்ன செய்வேன்? 3 தடவை ஆடுற. அடுத்த 25வது, only one miracle is recorded in all 4 gospels. 4 சுவிசேஷங்களையும் ஒரு அற்புதமானது எழுதப்பட்டிருக்கிறது. எங்க? எது? 4 சுவிசேஷங்களில் ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லப்பா, ஒரு சம்பவம், ஒரு அற்புதத்தை 4 வந்திருக்கு. எது? எல்லாரும் முழிக்கிற மொழியை பார்த்தா பயமா எல்லாம் இருக்கு. ஆ, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார் என்று 4 சுவிசேஷங்களில் சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் எத்தனை அப்பம் வச்சிருந்தாரு? இன்னொரு இடத்துல எத்தனை அப்பா? எத்தனை? 7ஆ? சரி, 7 அப்பங்களை கொண்டு எத்தனை பேரை போஷித்தாரு? 7 அப்பம் எத்தனை பேர்? எத்தனை பேரு? 4000 பேரை போஷித்தார். சரி, ரைட். அடுத்த 26, ஜீசஸ் வாஸ் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். ஆண்டவராய் இயேசு அதிகமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். சிலுவையில 15 விதமான பாடுகள் இருக்கு. அதுல அவர் அடிபட்டார். ஒருத்தன் செவிட்டில் அரைஞ்சான். அது யாருன்னு பார்த்தா ஒரு போர் சேவகன். ஆண்டவர் என்ன செய்றான்? அப்படியெல்லாம் யூத மார்க்கத்தின்படி யூத தலைவனை அவர்கள் அடிக்கக்கூடாது. ஆனால் என்னது நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு பல விதங்களில் அவர் ரத்தம் சிந்தும் பொழுது, அந்த லூக்கா 22:44 வாசிங்க, எப்படி ரத்தம் சிந்தினார்? லூக்கா 22:44. அதான் அதுக்கு பேரு ஆங்கிலத்தை ஹெமாட்டிட்ரோசிஸ், HEMATI, ஹெமாட்டி. ஹெமாட்டினா பிளட், ட்ரோசிஸ் DROSIS, ஹெமாட்டிட்ரோசிஸ், இரத்த வேர்வை. அப்படி யாருக்கும் இந்த உலகத்தில் வேர்வை ரத்தமாக வந்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த இரத்தத்தை பூமியில சிந்ததுக்கு காரணம் என்ன? அந்த வேர்வை வந்து ரத்தமா மாறுறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? என்னப்பா? பாவிகளாய் நமக்காகவா? அது 12:24 வாசிங்க. யோவான் 12:24. கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதான் ஆண்டவராய் இயேசு இரத்தத்தை சிந்தது காரணம் என்ன? அவர் இந்த உலகத்தில் எதாக வந்தாரு? கோதுமை மணியாக வந்தார். சரி, அடுத்து 27, மேரி வாஸ் பிரசன்ட் அட் கிரைஸ்ட் பர்த் அண்ட் டெத். மரியாள் அவருடைய பிறப்பிலேயும் இறப்பிலேயும் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். சாதாரணமாக பெண்கள் சிலுவைக்கு பக்கம் போக மாட்டாங்க. யூத நாட்டில் பெண்கள் தெருவில் போகிறதே கொஞ்சம் கவனமாக போவாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசுவின் தாய் பர்த்தில், அதே போல் அவருடைய டெத்தில்
சிலுவை மரத்துக்கு கீழே நின்ற ஒரே ஆள் மேரி. அவங்க சிலுவை கீழே இருந்தாங்கங்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அங்கே நின்னாங்க? அல்லது அதுக்கு என்ன நம்ம உதாரணம் சொல்லலாம்? இல்லப்பா, அவங்க நின்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆண்டவராய் இயேசு சொன்னார், தாயே இதோ உன் மகன். சரியா? அதனால அங்க நிற்கிறார் அந்த அம்மா. அடுத்த 28, ஆண்டுடைய சிலுவை மீது ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டது. INRI. ஆமா, INRI. வார அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். INRI. அதாவது இயேசுஸ் நசரேயன் ரெக்ஸ் ஜீசஸ். IN இயேசுஸ் நசரேயன் ரெக்ஸ் ஜீசஸ். அடுத்த 29, ரோமாபுரியில இந்த சிலுவை மரணம் என்பது ஆண்டவராய் இயேசுவின் காலத்திலலாம் 10,000 பேருக்கு மேல இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, ரோமாபுரியில சிலுவையில் அறைவது என்பது சாதாரண பழக்கம். ரோமர்கள். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 200 பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைவெளி எவ்வளவு? 2000. நம்மளா ஒரு பைபிள் எழுதலாம். 400 ஆண்டுகள். சரியா? பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில 400 ஆண்டு காலங்கள். ஆண்டவர் ஏன் 400 ஆண்டு காலம் கழித்து பிறந்தார்னு ஒரு கேள்வி. ஏன் 400 ஆண்டு காலம் பழித்து பிறந்தார்னா, ரோமர்கள் அந்த காலம் வரும் வரைக்கும் முதல்ல வந்தது என்னது நமக்கு பார்க்கிறோம், பாபிலோனிய அரசு. 2வது வந்தது மேதிய பெர்சிய அரசு. 3வது வந்தது கிரேக்க அரசு. 4வது ரோமானிய அரசு அல்லது ரோமருடைய அரசு. அந்த அரசு காலத்துல தான் என்னது அவருடைய குருசிஃபிக்ஷன், அவருடைய சிலுவையில் அறையப்படுதல் காணப்படுது. சரி, அடுத்து 30வதாக ஆண்டவர் எங்கே அடக்கம் பண்ணப்படுவார்? where he will be buried. where Jesus would be buried was prophesied. ஆண்டவராய் இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. எப்படி அடக்கம் பண்ணப்படுவார்? அதை சொன்னது யாரு? ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அறையப்படுவார் என்று என்னப்பா? ஏசாயா தீர்க்கதரிசி. சரி, ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனாம் அதிகாரம்? ஏசாயா தீர்க்கதரிசி 53:9 வாசிங்க. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை அதை மாற்றிட்டார். பதையா, துன்மார்க்கரோடு அவர் அடக்கம் பண்ணப்படாமல் ஐஸ்வர்யவான் சொல்லி யாரு? அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு, அவருடைய கல்லறை. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த கல்லறையை பார்க்கலாம். அதுல ஜீசஸ் இஸ் நாட் ஹியர்,
he is risen. இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார். அருமையான இடம், நீங்கள்லாம் பார்க்க வேண்டிய இடம். அதில் 2 குழி இருக்கும். 6 அடி நீளத்துக்கு 2, ஒன்று வந்து ஆயத்த இடம், இன்னொன்று அடக்கம் பண்ணின இடம். அந்த அடக்கம் பண்ணின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும். அடக்கம் பண்ண இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் கல், அதுக்கு மேலே ஒரு குழி மாதிரி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆண்டுடைய தலை அது வரைக்கிறது. அதெல்லாம் நம்ம நேரே பார்க்கும்போது, நாங்கள் அந்த உயிர் தெழுந்த அன்னைக்கு நானும் அவ்வளோ அங்கே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மொழியில் ஜீசஸ் இஸ் நாட் ஹியர், he is risen. நாங்கள் தமிழ் மொழியில் சொன்னோம், இயேசு இங்கே இல்லை, உயிரோடு எழுப்பினான்னு நாங்கள் சொன்னோம். அப்போ ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனமாக அடக்கம் பண்ணப்படுவார். அது 30, 31. ஆண்டவராய் இயேசுவினுடைய கல்லறை 3 விதங்களில் அது பாதுகாக்கப்பட்ட, protected. Joseph's tomb was triple protected. 3 விதமான முறையிலே அது பாதுகாக்கப்பட்டது. அதாவது போர்ச்சவர்கள் பாதுகாத்தார்கள், அதே போல கல்லு என்ன செய்தது, பாதுகாத்தது தேவதூதர்கள். அப்போ 3 விதமான முறையிலே அவருடைய கல்லறை காணப்பட்டது. அடுத்த 32. Jesus resurrection was physical. ஆண்டவராய் இயேசு அவர் உயிரோடு எழும்பினது உண்மை. அதுக்கு என்னன்னா லூக்கா 24, 38, 39. அப்பொழுது அவைகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்ததை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை இது யார் அங்க போகிறது? யாரு? எம்மாவூர் போன சீடர்கள். அந்த எம்மாவூர் போன சீடர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கூட வர்றது கண்ணு தெரியல. 36 அதான். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். சரி, ஆண்டவராய் இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு 7 விதமான ஆதாரங்கள் உண்டு. அது தனியா படிப்போம். அடுத்தது 33. A prophecy was spoken to Jesus as a child. ஆண்டவராய் இயேசு குழந்தையாய் இருக்கிற பொழுதே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆண்டவராய் இயேசு சின்ன குழந்தையா இருக்கும் போதே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. லூக்கா 2:34 வாசிங்க. லூக்கா 2:34, 35. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஆண்டவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 2 பேர் அங்க பாக்குறாங்க. யாரெல்லாம்? சிமியோன், இன்னொன்னு யாரு? ஆபிரகாமா? அன்னாள். அன்னாளும் அந்த அம்மா 84 வயது உள்ள விதவை. அவள் என்ன செய்யறா? ஆண்டவரை காண்கிறார். அதுல ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானோட ஏவுதலினாலே சிமியோன் வந்திருந்தான்னு போட்டிருக்கும். அப்பவே பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஆனா அபிஷேகம் கிடையாது, சில குறிப்பிட்ட ஆட்கள். அப்போ prophecy was spoken to Jesus as a child, சின்ன பிள்ளை. அடுத்தது 34. ஆண்டவராய் இயேசு அவர் உயிரோடு எழும்பி
சீடர்களுக்கு தோற்றமளித்தார். ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழும்பி சீடர்களுக்கு தரிசனம் அளித்தார். அது நீங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்படி வாசிக்கிற போது ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு தோன்றுவார். அப்படி தோன்றி நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன ஒரு பையன் அங்கே இருக்க மாட்டான். அவன் யாரு? தோமா. அவன் தான் நமக்கு சொல்லி கொடுத்தான். அதனால தான் நமக்கும் அநேக நேரங்களில் அந்த புத்தி இருக்கு. தோமா புத்தி நம்மகிட்ட இருக்க காரணம் என்னன்னா விசுவாசம் குறைவு. நான் காயத்தில் கனிகளை போட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். சரியா? ஆனால் நம்மளாம் தோமா. அடுத்தது 35ஆவதாக Jesus commands us to be his witness. ஆண்டவராகிய இயேசு நாம் எல்லாரும் அவருடைய சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நாம அவருடைய மெம்பரா இருக்கணும் சொல்லல, யாரா இருக்கணும்? சாட்சிகளாய் இருக்க வேண்டும். மத்தேயு 28:18-20. மத்தேயு 28:18-20 வாசிங்க. சரி, இது நமக்கு தெரிந்தது. அடுத்தது பேப்டிஸ்ட் வாஸ் ஜீசஸ் செகண்ட் கசின். அடுத்தது நமக்கு 37ஆவதாக யோவான் ஸ்நானகன் இவருடைய கசின். கசின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இல்ல, மாமாவா? கசின் மாமா கிடையாது. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி. கூட பிறந்த சகோதரி வருமே மாமா அத்தெல்லாம் கிடையாது. சரியா? இயேசுக்கு ஏது மாமா? சரியா? சரி, அடுத்தது the number 40 recorded several times in the life of Jesus. ஆண்டவருடைய இயேசுடைய வாழ்க்கையில 40 என்பது நம்பர் அநேக நேரங்களிலே வருகிறது. 40 நாள் உபவாசம் இருந்தாரு, 40 நாள் என்னது சோதிக்கப்பட்டாரு வந்தாரு. இந்த மாதிரி 40 என்பது அவருடைய வாழ்க்கையில பல பகுதிகள். அடுத்தது ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பை பற்றி அதிகமாக சொன்னது யாருன்னு சொன்னா மீகார். ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பை பற்றி அதிகமாக சொன்னது யாரு? மீகா 1:3, 2:13. மீகா 1:3, 2:13. அந்த ஆண்டவர் இறங்கி வருகிறார்னு சொன்னது யாருன்னா மீகா. 2:13. சரி, இது ஆண்டவருடைய காரியங்களை. அடுத்தது his conception was the fulfillment of Isaiah's prophecy. ஆண்டவர் கருவுற்று அவர் மகனாக வெளிப்படுவார் என்று அதிகமாக சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசனம். அவரை பற்றி அதிகமாக சொல்லுகிறார். இந்த ஏசாயா 26 நூல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க சாதாரணமாக படிச்சுக்க மாட்டீங்க. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஏசாயா எத்தனை மொத்த அதிகாரம்? 66. நமக்கு மொத்த புத்தகம் எத்தனை? 66. அப்போ முதலாவது ஆதியாகம புத்தகத்தை ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடிக்கலாம். அப்படி 66 நூல்களையும் படிக்கலாம். அது உங்களுடைய வேலை. சரி, கடைசியாக he will send the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியை அவர் என்ன செய்வாரு? ஆவியினாலும் அக்னியாகவும் அவர் அனுப்புவார்.
அதான் 40வது காரியம். ஆவியானவரை ஆவியாகவும் அவர் அக்கினியாகவும் அனுப்புவார். He will send the Holy Spirit by the fire. அவர் அக்கினியாக அனுப்புவார். இது 40 காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில மேலோட்டமாக உள்ள காரியம்.